இங்கே விழாவுக்கு இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்துள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, பகுதி கழக செயலாளரே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திலே எங்குமே ஒரு மொழிக்காக தன் உயிரை யாரும் தியாகம் செய்ததில்லை. ஆனால் அந்த வரலாறு எந்த மொழிக்கு உண்டு என்றால் அது தமிழ் மொழிக்கு தான் உண்டு. அதற்கு காரணம் என்றால் 1938 முதல் இந்தி திணிப்பு என்ற முறையிலே நம் மொழியை அழிக்க அங்கிருந்து வந்தவர்கள் செய்த சதியால் தொடர்ந்து நம் தமிழ் மக்கள், திராவிட மக்கள் அதை எதிர்த்து போராடினார்கள். இங்கு குறிப்பாக பத்திரிகைகளெல்லாம் வந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சில எதிர்கட்சி பத்திரிகைகள் இருக்கிறார்கள். எப்படியாவது இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாட்டில் கூட்டத்தில் நாம் ஏதாவது பேசுவோமோ அதை எடுத்து திரித்து ஒரு பெரிய ஊடக செயலாக்கி அதில் குளிர்காலம் இருப்பார்கள். அது ஒன்றையும் சொல்கிறேன், தலைவர் கலைஞர் அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் ஒரு மொழி எங்கள் மீது திணிக்கப்பட்டால் அதற்கு இந்த திணிப்புக்கு எதிரான நாங்கள் எதிரானவர்கள். ஒன்றும் மேலே சொன்னார், பராசக்தி படத்திலே சொன்னார், கோயில்கள் கூடாது என்பதில்லை, கோயில்கள் கொடியவர்கள் கூடாரமாக மாறக்கூடாது என்று சொன்னவர் தலைவர். எல்லாத்துக்கும் அது எதிர்காலத்தில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் முன்கூட்டியே தலைவர் கலைஞர் அவர்கள் சிறப்பான முறையில் சொல்லியிருக்கிறார்கள். இன்று பார்த்தீர்கள் என்றால் ஆளுகின்ற பாஜக, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 9 ஆண்டுகளாக இந்தி திணிப்பை தீவிரமாக கையில் எடுத்துக்கிறார்கள். வந்தவுடன் பார்த்தீங்கன்றால் அனைத்து துறைக்கும் பெயர்களை இந்தியிலேயே மாற்றினார்கள். இப்பொழுது கூட பார்த்தீங்கன்றால் சென்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே ஐபிசி இந்தியன் பீனல் கோட் சட்டத்தை இந்தியிலே புதிதாக கொண்டு வந்தார். 3 சட்டத்தை 3 இந்தி பெயர்களில் கொண்டு வந்தார்கள். அந்த நிலைக்குழுவிலே நானும் திரு என்ஆர் இளங்கோவும் இருந்தோம். அப்பொழுது நாங்கள் கேட்டோம், 75 ஆண்டுகளாக இது இங்கே ஆங்கில பெயர் இருக்குது, அது இல்லாமல் நம்ம இந்திய சட்டப்படி ஆங்கிலத்தில் தான் அந்த சட்டம் இருக்க வேண்டும், ஏன் நீங்கள் இந்தியில் பெயர் வைக்கிறீர்கள் கேட்டோம். அதற்கு இந்தியாவின் உள்துறை செயலாளர் சொல்கிறார், நாங்கள் இந்தியிலே வைக்கலுங்க, இந்தி பேர் தான், ஆனால் இங்கிலீஷில் எழுதுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, கான்ஸ்டியூஷன் படி அது சரி என்றார்கள். காரணம் என்றால் அவ்வளவு வெறியவர்கள். நான் கேட்கிறேன், ஏன் இதை செய்கிறீர்கள்? ஐரோப்பிய நாடை எடுத்துக்கொள்ளுங்கள். ஐரோப்பிய நாடுகளே ஒவ்வொரு நாடும் அவர்கள் சொந்த தாய்மொழியை பேசுகிறார்கள். இன்று வளர்ந்த நாடுகள் பார்த்தீர்கள் என்றால் ஐரோப்பிய நாடு தான் வளர்ந்த நாடாக இருக்கிறது. ஏன் இங்கு இந்தியாவில் மட்டும் பாருங்கள், சுதந்திரத்தின் போது பார்த்தீர்கள் என்றால் ராஜஸ்தானிலே மார்வாடி மொழியை பேசினார்கள், 97% பேர் பேசினார்கள். ஆனால் இன்று 75 காலத்து பேர் பார்த்தா வெறும் 5-10% தான் அந்த தாய்மொழியை பேசுகிறார்கள். எங்கெங்கே இந்தி திணிக்கப்பட்டதோ அந்தந்த மாநிலங்கள் தாய்மொழி அழிந்து கொண்டே இருக்கிறது. இது பொதுவாக செய்கிறார்கள். ஆனால் இதை பயன்படுத்தி இந்தி பேசுகின்ற மக்கள் இருந்தால் போதும், நாம் இந்தியாவை ஆளுகின்றோம் இந்த முறையிலே இன்று பாஜக செயல்பட்டிருக்கிறது. அந்த கனவு தமிழ்நாட்டில் நமது தலைவர் தளபதி இருக்க வரைக்கும் நிறைவேறாது என்று கூறுகிறேன். அதுவும் வருகிற காலம் தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்றால் குறிப்பாக நமக்கு பிரதான எதிர்க்கட்சி என்றால் அஇஅதிமுக தான். ஆனால் இன்றைக்கு பகல் வேஷம் போடுகிறார்கள். என்ன பகல் வேஷம்? அவர்கள் பாஜக பிரிந்து விட்டார்களாம், அவர்களுக்கும் பாஜகவும் கூட்டில்லையா. இந்த பொய் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிரிந்தார்களே, இதுவரைக்கும் பொதுக்குழு நடத்தினார்கள். ஒரு தீர்மானம் மோடியை எதிர்த்தோ இல்லை பாஜகவை எதிர்த்தோ ஒரு தீர்மானம் கிடையாது. அத்துணை தீர்மானங்களும் திமுகவை எதிர்த்து தான் தீர்மானங்கள் போட்டார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ சிறுபான்மையினர் அவர்கள் பாதுகாவலர்களாம், அவர்கள் ஒழுங்காக வாக்களித்தால் இந்த சிஏஏ சட்டம் நிறைவேறே இருக்காது. ஏன் சட்டமன்றத்திலே எடப்பாடி பழனிசாமி சொல்லலையா, யாருக்குமே பாதகம் இல்லைங்க இந்த சிஏஏ சட்டத்தில், யார் பாதகம். ஆனால் இன்றைக்கு சிறுபான்மையினரை ஏமாற்றுகின்ற கட்சியாக அதன் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் மீண்டும் தொடர்ந்து இவ்வாறு 2019, 2021 நம் தலைவர் தளபதிகள் வெற்றியை கண்டார்களோ அதே வெற்றியை வருகின்ற 2024 வெற்றி பெற்று நம்ம இந்த இடத்தை காப்பாற்றிக் நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.